தளபதி அவர்களும் நம்முடைய பிள்ளைகள் இன்னைக்கு தனியார் பள்ளியில் இருப்பதை போல இந்த ஸ்மார்ட் கிளாஸ் தனியார் ஒரு கிளாஸ் ஏற்படுத்த சொல்றார். ஆகவே அதற்கும் இந்த பள்ளியில ஸ்மார்ட் கிளாஸ் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் தனியாக நிதியை ஒதுக்கப்பட்டு ஒரு மாடல் கிளாஸ் கண்டிப்பாக நான் உருவாக்கி தருகிறேன். ஆர்வ வாட்டர் தண்ணி ரொம்ப முக்கியம். நம்ம குடிக்கிற தண்ணியில தான் பல்வேறு வியாதிகள் வருகிறது. சுத்தமான தண்ணீர் கண்டிப்பாக நம்ம ஒவ்வொருவருக்கும் வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய அரசுடைய விதி. அந்த அடிப்படையில் ஆர்வ வாட்டர் கண்டிப்பாக வழங்கப்படும். நவீன கழிப்பிட வசதி, ஆக இந்த ஆர்வ வாட்டர், கழிப்பிட வசதி, ஸ்மார்ட் கிளாஸ், சிசிடிவி கேமரா, பெஞ்ச் டெஸ்க் இது போன்றவைகளை அரசு பள்ளிகளுக்கு முன்னுரிமை அடிப்படையில் இதையெல்லாம் கண்டிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் நான் கண்டிப்பாக செய்து கொடுப்பேன். அதை நம்முடைய அரசு பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் பெருமக்கள் எங்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அங்கெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய விண்ணப்பங்களை பெற்று தங்களுடைய கலைஞர்கள் இருக்கின்ற போது இந்த கல்வியினுடைய டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா எத்தனையோ அரசாங்கத்துறை முதல்வர் வந்திருப்பாங்க. ஒவ்வொரு முதல்வர்களும் அவருடைய எதிர்கட்சியின் தலைவராக தன்னுடைய பணியை 100% செய்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக இன்றைக்கு மாணவர்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்பட்டாலும் கூட மத்திய அரசு கொண்டு வர பல்வேறு நீட்டுகள் இந்த ஏழை பெண்ணுடைய மருத்துவ கனவு, பல்வேறு கல்லூரிகளை படிக்கின்ற கனவுகள் எல்லாம் சிதைக்கின்ற வகையிலே இன்னைக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தாலும் கூட அரசு அதையெல்லாம் மக்கள் பயன்பாட்டு உதவாத திட்டங்களை எல்லாம் உங்களுக்கு தடையாக இருப்பது எனக்கு நன்கு தெரியும். பொருளாதார ரீதியாக ஏன்னு சொன்னால் நானும் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவனால் என்னுடைய உழைப்பாளர்கள் நான் உயர்ந்த ஒரு நிலையில நான் இணைந்திருக்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய கடுமையான உழைப்பு. ஆனால் அந்த உழைப்புக்கு முன்னாடி எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது. ஏழை மாணவ மாணவிகளுக்கு மிகப்பெரிய தடையாக இருப்பது பணம். பணத்தினால ஒரு பெரிய இடத்துல நீங்க போய் சேர்ந்து சொன்னா கூட அந்த பொருளாதார ரீதியாக உங்களுக்கு பல்வேறு பிரச்சனை இருக்கும். ஆக அப்படிப்பட்ட இந்த கல்லூரி நன்கு படித்து ஒரு பெரிய கனவுகளோடு உங்களுக்கு நான் வெளியே வருகின்ற போது அந்த கனவை நிறைவாக்கின்ற வகையில் எங்களுடைய தலைவர் யாரா இருந்தா